அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நான் குறிப்பா ஒன்று சொல்றேன். அதை பொதுவான உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சொல்றேன். உலகத்துல ஒரு 220ல இருந்து 240 கண்ட்ரிஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 200 கண்ட்ரிஸ்ல நம்ம தமிழர்கள், இந்தியால இருந்து தமிழர்கள் போய் வாழ்றாங்க, இந்தியன்ஸும் வாழ்றாங்க. ஆனா இப்ப என்ன அவங்க சந்திக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, அந்த ப்ராப்ளம் தே ஆர் ஃபேஸிங் நவ் இஸ் எல்லா ஊர்லயுமே இப்ப ரேசிசம் ஆயிடுச்சு. எப்படின்னா இப்ப பாருங்க, இங்கிலாந்துல லண்டன்ல நேத்து வந்து ஒரு 2 லட்சம் பேர் ஊர்வலம் போறாங்க. இங்கிலாந்துல ஊர்வலம் போறாங்க, ஆஸ்திரேலியால ஊர்வலம் போறாங்க, கனடால ஊர்வலம் போறாங்க, பிரான்ஸ்ல ஊர்வலம் போறாங்க, ஸ்பெயின்ல போறாங்க. எல்லா எல்லா நாடுகள்லயும் இப்ப என்ன சொல்றாங்க, இந்த இந்தியன்ஸ் வந்து எங்க ஊரை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்தியன்ஸ்ல குறிப்பா ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் வந்து எங்க ஊர்ல முதல்ல வேலைக்கு மாதிரி வந்தாங்க. வந்தவங்க வீடுகளை வாங்கினாங்க, நிலங்களை வாங்கினாங்க, வீடு கட்டினாங்க, அப்புறம் வீடுகளை வாங்கினாங்க, வந்து குடியிருந்தாங்க. இப்போ பழகி பெருகிட்டாங்க, எங்க மக்கள் தொகையை விட அதிகமா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஆஸ்திரேலியாலாம் பயப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க செகண்டரி சிட்டிசன்ஷிப்பா ஆயிடுவோமா அப்படின்னு பயப்படுறாங்க. அதே மாதிரி இப்ப லண்டன் மாதிரி ஊர்களில் என்ன பண்றாங்க, முஸ்லிம்ஸுகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாயிருச்சு. முஸ்லிம்ஸ் வந்து எங்களை டாமினேட் பண்றாங்க, எங்களுடைய கல்வி திட்டத்துல வந்து முஸ்லிம் கொள்கைகளை திணிக்கிறாங்க. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே இடையிலே முஸ்லிம்கள் வந்து அவங்க அந்த நமாஸ் பண்ணுவாங்க பாருங்க, மண்டி போட்டு கும்பிடுவாங்க பாருங்க, அது மாதிரி செய்யறாங்க. எங்க நாடே கொஞ்ச நாள் அவங்க கையில போயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்கள்லையும் நம்ம இந்தியன்ஸை பூரா விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணமா நம்ம இந்தியன்ஸ் வந்து இப்ப என்ன பண்றாங்க, தீபாவளி கொண்டாடுறாங்க, அப்புறமேட்டு நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் திருவிழா, விநாயகர் பிறந்த நாள், முருகன் பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இப்படி கொண்டாடும் போது அந்த ஊர்ல அப்படியே ஊர்வலம் மாதிரி போறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஊரவே டாமினேட் பண்ணிடுறாங்க. அப்படி டாமினேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கிறிஸ்டியன் கண்ட்ரியா இருக்கிற இந்த நாடு வந்து அப்படியே இந்து கண்ட்ரிஸ் ஆயிருமோ, முஸ்லீம் நாடுகள் ஆயிருமோ, இவங்களை இவங்க இருக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாமே அங்கங்க நம்ம ஆளுகளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கங்க ஒத்தையில போறவங்கள தலையெல்லாம் இப்போ ஒரு இடத்துல துண்டா வெட்டிட்டாங்க. அமெரிக்காலாம் தலையை ஒருத்தன் துண்டா வெட்டிட்டான். எங்க பார்த்தாலும் ஷூட் பண்றாங்க. அதனால இந்திய மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்போ என்ன பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இன்னொரு நாட்டில் போய் பணக்கார அடிமையா இருக்கிறத விட தூர தேசத்தில் பணக்கார அடிமையா இருப்பதை விட உன்னுடைய சொந்த தேசத்தில் ஏழை சுதந்திரமான ஏழையாக இருன்றாங்க. தூர தேசத்துல பணக்கார அடிமையாக இருப்பதை விட உன்னுடைய சொந்த தேசத்துல, உன் சொந்த நாட்டுல, உன் சொந்த வீட்டுல சுதந்திரமான ஏழையாக இரு அப்படின்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நான் 95ல லண்டன்ல 1 இயர் இருந்தேன். அப்பெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஆனா அப்ப நான் நிறைய பார்த்தது என்னன்னா, இந்த சீக்கியர்கள் வந்து லண்டன்ல ஃபுல்லா எங்க பார்த்தாலும் சீக்ஸ் தான் கடை வச்சிருந்தாங்க. பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருப்பாங்க. ஷூஸ் நான் வாங்க போனப்ப ஷூ கடையில எனக்கு வந்து அந்த ஷூவை மாட்டி விட்ட பொண்ணு, லண்டன்கார பொண்ணு, உள்ள ஓனர் வந்து அந்த சீக்கு என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கான். பாருங்க, அப்படி ஃபுல்லா கைப்பற்றிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளை வந்து எல்லாமே ஆல்ரெடி நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்மளை வந்து we will be treated as a secondary citizenship of that country. எந்த ஊருக்கு போனாலும் நம்மளை வந்து 2ஆம் தர குடிமக்களாக தான் நடத்துவாங்க. இப்போ 2ஆம் தர குடிமக்களாக கூட நடத்தக்கூடாது. இந்த இந்தியன்ஸை பூரா அடிச்சு வரட்டுங்க. இவங்கிட்ட சுத்தம் இல்லை. பொது இடங்கள்ல இந்தியன்ஸ் வந்து யூரின் போறாங்க, பொது இடங்கள்ல யூரின் போறாங்க, பொது இடங்கள்ல வீட்டு குப்பைகளை கொண்டு போய் பொது இடங்கள்ல போட்டுறாங்க. இது வந்து என்விரான்மெண்ட்டை வந்து பொல்யூஷன் ஏற்படுத்துது. சுத்தத்தை வந்து அந்த ஊரை நாஸ்தி பண்றாங்க, சுத்தமா இருக்க தெரியல அப்படின்லாம் சொல்லி நம்ம மக்களை வந்து ரொம்ப மட்டமா இப்போ ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு வாங்குறதுக்காக நம்ம மக்களை நிறைய அலோவ் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த நல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. எங்க லண்டன்ல, பிரான்ஸ்ல, ஜெர்மன்ல, நம்ம ஆஸ்திரேலியால, கனடாலாம் இந்தியன்ஸ் வந்து அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இனிமே வந்து இந்தியன்ஸு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்,
உங்க சொந்த ஊர்ல சுதந்திரமா இருங்க. உங்க சொந்த ஊர்ல சுதந்திரமான ஏழையா கூட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்க. அடுத்த ஊர்ல போய் நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் டைம்ல பர்மால இருந்து அப்படிதான் நம்ம தமிழர்களை பூரா விரட்டினாங்க. பர்மால இருந்து நம்ம தமிழர்கள் பூரா விரட்டி வரும்போது நிறைய பேர் தங்களுடைய பணத்தை வீடுகள் எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. நகை பணத்தெல்லாம் கொண்டு வந்தவங்களெல்லாம் இடையில வழிமறிச்சு அவங்கள கொலை பண்ணி அந்த காட்டுக்குள்ள தூக்கி போட்டு நகை பணங்களை எல்லாம் பிடுங்கிட்டாங்க. ஊரை விட்டு இப்போ நிறைய பேர் உயிரை கையில பிடிச்சி தான் ஓடியாந்தாங்க. நகை பணத்தெல்லாம் அவங்க பிடுங்கிக்கிட்டாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்குள்ள நான் என்ன அன்புடன் சொல்றேன், நீங்க வந்து தயவுசெய்து உங்க ப்ராப்பர்ட்டிஸ் அங்க இருந்தா வித்துருங்க. இது வரைக்கும் நீங்க சம்பாதிச்சது போதும். இங்க வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்தியா வந்து ரொம்ப அமைதியான பூமி. ரொம்ப அமைதியா நீங்க வாழலாம். அதுதான் நாங்களாம் வாழ்றோம். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உலக வாழ் தமிழ் மக்களே, உலக வாழ் இந்திய மக்களே, எங்க இருந்தாலும் நீங்க வந்து தயவு செய்து சீக்கிரம் நம்ம ஊருக்கு வர்ற வேலையை பாருங்க. இங்க இருந்து இனிமே போகணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து யாரும் போகாதீங்க. போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து கீழ்த்தரமான வாழ்க்கை முறை தான் கிடைக்கும். உங்களை அடிச்சு விரட்ட தான் போறாங்க பாருங்க. நன்றி. தயவு செய்து என்னுடைய வார்த்தையை கொஞ்சம் செவி மடுங்க. அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.